உருளைக்கிழங்கு குருமா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் நான் இன்னைக்கு வந்து 4 உருளைக்கிழங்கு, அதாவது இந்த மாதிரி சின்ன சின்ன உருளைக்கிழங்கு எடுத்ததுனால 4 எடுத்திருக்கேன். அது வந்து வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிட்டு தோல் உரிச்சு வச்சிருக்கேன். தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 5 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி துண்டு. இது வந்து நம்ம வந்து குருமாக்கு மசாலா அரைக்கிறதுக்காக எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, தேவையான அளவு உப்பு, ஆயில் தேவையான அளவு, கடுகு உளுந்தம் பருப்பு 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. அவ்வளோதாங்க சுவையான உருளைக்கிழங்கு குருமா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜார் வச்சு அதில் வந்து தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் வந்து 1/4 மூடி அளவுக்கு எடுத்துருக்கேன். இப்போ இதில் வந்து பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். அது கூடயே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம், சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வேக வச்சுருக்கக்கூடிய உருளைக்கிழங்கை இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக மசிச்சு விட்டுடலாம். இப்போ வந்து கடாய் வச்சு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் வந்து கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு வர டைமில் நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஆயிலில் வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த குருமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி 3க்குமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வந்து வதங்கிட்டு இருக்க டைமில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூடயே தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நான் வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மசாலாவை நான் அதில் சேர்த்துட்றேன். அதுலேயே வந்து தண்ணி லைட்டாக கலந்து சேர்த்துருக்கேன். இப்போ வந்து மசாலா அரைச்ச ஜார்லேயே வந்துட்டு அலசி தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப வந்து நீங்கள் வந்து கரம் மசாலா நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இப்போ ஒரு நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ வந்து உருளைக்கிழங்கு குருமா பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது நல்லா கொதிச்சு ஒரு 2-3 கொதி வரைக்கும் வரட்டும். அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, சுவையான உருளைக்கிழங்கு குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சன்லேயும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா எங்கள் தமிழ் வில்லேஜ் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா